கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 16வது வசனம். இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். ஆம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கண்களுக்கு முன்பாக அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். அவர் நாமம் அதிசயம். கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தத்தின் நிமித்தம் தம்முடைய சித்தத்தின் படியையும் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்வார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற ஆண்டவரை எப்பொழுதும் நோக்கி பார்ப்போம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று கூறும் ஆண்டவரையே அண்டிக் கொள்வோம். ஜெபிப்போமா. ஜீவிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிற இன்னும் செய்ய போகிற அற்புதங்களுக்காய், அதிசயங்களுக்காய், பெரிய காரியங்களுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவனாகிய நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிறவராய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். ஏந்தி சுமந்து தப்புவிக்கிற ஆவியானவராகிய உண்மையை நாங்கள் அண்டிக் கொண்டு வாழ எங்களுக்கு வேண்டிய கிருபையை இன்னும் அதிகப்படுத்தும்படியாய் கெஞ்சுகிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை கர்த்தர் வேலையடைக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, சுகவீனமாய் பலவீனமாய் இருப்பவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுங்க. கிளையாத்தின் பிசின் தைலமாய் எங்கள் ரணவைத்தியராய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். பொறுப்பெடும் வழி நடத்தும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.